basis for opinion paragraph. Basis for opinion paragraph வந்து என்ன தெரியுமா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க? they say that இங்கே பாருங்கள் நாங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் நாங்கள் இந்த ஒப்பீனியன் கொடுத்ததுக்கு பின்னாடி சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த மாதிரி நாங்கள் ஆடிட் பண்ணி இதன் பேரில் தான் நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோமே தவிர நீங்கள் வந்து நாங்கள் எந்த சூழ்நிலையில் எந்தெந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஆடிட்டரோட கான்டெக்ஸ்ட்டை அவர் புரிய வைக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன திரும்ப சொல்கிறாரு? அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஸ்டேட்ஸ் தட் த ஆடிட் வாஸ் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் SA. அதாவது ஆடிட்டிங்கை இப்படி தான் முறைப்படி பண்ணணும்னு எங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் CA இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆடிட்டை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதை சொல்லிவிடுங்க. நம்பர் 2 என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ரெஃபர்ஸ் டு த செக்ஷன் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் that describes the auditor's responsibilities and essays under essays. அதாவது அவர் செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் தான் எங்களுக்கு CA இன்ஸ்டியூட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் கடைப்பிடிச்சு தான் நாங்கள் ஆடிட்டை பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் போய் படித்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிடுங்க. நம்பர் 2 என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, includes a statement that the auditor is independent of the என்டிட்டி. அதாவது நான் ஆடிட்டர் ஆகிய நான் இந்த கம்பெனிக்கு எனக்கும் ஆடிட்டி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நான் முழுக்க இண்டிபெண்ட்டான ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி என்னென்னலாம் எத்திக்கலி நான் ஃபாலோ பண்ணணுமோ, ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஸ் பர் SA நான் என்ன ஃபாலோ பண்ணணுமோ நான் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆடிட் பண்ணும்போது 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா 100 டிரான்சாக்ஷனையும் உங்களால் செக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சாம்பிள் டெஸ்டிங் தான் பண்ணுவீங்க, டெஸ்ட் செக் தான் அப்படி பண்ணி உங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸு ரீசனபிளி அஷூரன்ஸ் கொடுக்குதா உங்களுக்கு, அதை மட்டும் அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஸ்டேட்ஸ் வெதர் த ஆடிட்டர் பிலீவ்ஸ் தட் த ஆடிட் எவிடன்ஸ் தி ஆடிட்டர் ஹேஸ் அப்டெயின்ட் போதுமான அளவு இருக்கா, சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கா, அதை மேலே சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சஃபிஷியன்சினா போதுமான அளவுக்கு அடிக்வேட்டான குவான்டிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு பாருங்கள். இன்னொன்று அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கார் வந்து குடோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கார் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? இருக்கா இல்லையாங்கிறத ஓகே நீங்கள் CCTVயில் பார்த்தா கூட அங்கே இருக்குது, ஃபிசிக்கலி இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். பட் இந்த 100 கார் இந்த கம்பெனியோடதா இல்லை வேறு ஒரு கம்பெனி உங்களோட குடோனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 100 காரை கொண்டு வந்து வச்சுருக்காங்களா? எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க? கார் அங்கே 100 இருக்குப்பா, அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த கார் நிஜமாகவே வெதர் இட் பிலாங்ஸ் டு திஸ் கம்பெனியா இல்லை வேறு யாரோட தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கான அப்ராப்ரியேட்டான டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணாதான் இந்த 100 கார் உங்களோட தான் இல்லை வேறு யாரோட தான் தெரியும். தட் இஸ் இந்த கம்பெனியோட தான் இல்லை வேறு கம்பெனியோட தான் தெரியும். அதுதான் அதாவது சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி செக் பண்ணுறது. அப்ராப்ரியேட்னா எந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை வாங்கி செக் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்ராப்ரியேட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறது. ஸோ சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிதா அப்படிங்கிறது நீங்கள் அங்கே சொல்லணும். அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லும்பொழுது தான் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 4 விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? நான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் படி தான் ஆடிட் பண்ணியிருக்கேன். நம்பர் 2 எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்ஏக்கு கீழே, அது என்னன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 3வது அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கும் இந்த இன்ஸ்டியூஷனுக்கும் ஆடிட் பண்ணுறதை தவிர வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. 4வது நான் ஆடிட் பண்ணும்பொழுது எனக்கு ஆடிட் எவிடன்ஸ் போதுமான அளவுக்கு சஃபிஷியண்ட்டாகவும் அப்ராப்ரியேட்டாகவும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு தான் நான் ஆடிட் ஒப்பீனியனை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃப் எப்படி நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேலே குறிப்பிட்டுள்ள 4 விஷயத்தையுமே இந்த ஒரு பேராகிராஃபில் அவங்க செலுத்திடுறாங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் ரொம்ப இண்டிபெண்டன்ட், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எஸ்ஏவை நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் தான். அண்ட் 4வது எனக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 4த்தையுமே இந்த பேராகிராஃபில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. படித்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கோயிங் கன்சர்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.